மே 16, 2008 இந்தியாவில் இருக்க நொய்டாவில் டாக்டர் ராஜேஷ் மற்றும் டாக்டர் நுபுர் இவங்க 2 பேருமே காலையில் 6:30 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. அப்போது தன்னுடைய பொண்ணு ரூமில் பார்க்கும் பொழுது தன்னுடைய 14 வயது பொண்ணு கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் தலையில் பலத்த காயத்தோட இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. தன்னோட வீட்டில் தங்கியிருந்த வேலைக்காரனை காணோம். இந்த கொலைக்கு காரணம் அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் ஒரு வாரத்திலேயே இவங்க 2 பேருமே கைது செய்யப்படுறாங்க. 2013 நீதிமன்றம் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்குச்சு. 4 வருட சிறை தண்டனைக்கு பிறகு 2017 இவங்க 2 பேருமே குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு இவங்களை நீதிமன்றம் விடுவிக்குது. இந்தியாவையே உலுக்கிய இந்த ஆருஷியின் கொடூர கொலையை அப்போ யாரு தான் பண்ணியிருப்பாங்க? திருப்பங்கள் நிறைஞ்ச இந்த கேஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கேஸஸை வரும் நாட்களில் பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆருஷி 24 மே 1994 பிறக்கிறாங்க. 13 வயதான இவங்க டெல்லியில் இருக்க ஒரு பப்ளிக் ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்க. இவர்களுடைய அப்பா ராஜேஷ் மற்றும் இவர்களுடைய அம்மா நுபுர் இவங்க 2 பேருமே பல் டாக்டர்கள். மேலும் இவங்க 2 பேருமே இவர்களுடைய குடும்பத்திற்கு நெருக்கமான நண்பர்களாகிய அனிதா மற்றும் பிரஃபுல் இவங்களுடைய கிளினிக்கை ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஷுடைய வீட்டில் ஹேம்ராஜ் அப்படிங்கிற ஒரு வேலைக்காரர் இருக்கார். இவருடைய வீட்டிலேயே தங்கி வீட்டு வேலை மற்றும் சமையல் வேலையை செய்யக்கூடிய நபராக இருக்கார். இவருக்காக செப்பரேட்டாக இவங்களுடைய வீட்டில் ஒரு ரூமும் இருக்குது. கொலை நடந்த அந்த நாளுடைய டைம்லைனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மே 15 ஆருஷியுடைய அம்மா நுபுர் தன்னுடைய பொண்ணை மதியானம் 1:30 மணி அளவில் ஸ்கூல்லிருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. மதிய உணவு முடிச்சுட்டு சாயந்தரம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறதுக்காக, அதாவது 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாங்க. இப்போது வீட்டில் ஆருஷி மட்டும்தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்காரர் ஹேம்ராஜ். மறுபடியும் 7:30 மணி அளவில் திரும்பி நுபுர் அவங்களோட வீட்டுக்கே வராங்க. ராஜேஷும் அவருடைய டிரைவரும் சரியாக 9:30 மணி அளவில் வீட்டுக்கு வராங்க. ராஜேஷை அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு காரை பக்கத்தில் நிறுத்துறதுக்காக போகிறாரு அவருடைய டிரைவர். ஏன் அப்படின்னா அவருடைய வீட்டில் கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை அப்படின்னும், அதனால் எப்போவுமே வழக்கத்தில் பக்கத்தில் இருக்க ராஜேஷுடைய மாமனார் வீட்டில் தான் கார் நிறுத்துவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. கரெக்டாக டைம் 9:40 ராஜேஷுடைய டிரைவர் கார் சாவியை கொடுப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே ஆருஷி மற்றும் அவர்களுடைய அம்மா டைனிங் டேபிளில் உட்கார்ந்துருந்ததாகவும், வீட்டு வேலைக்காரர் ஹேம்ராஜ் உணவு பரிமாறிட்டு இருந்ததாகவும், ராஜேஷ் பெட்ரூம் கிட்ட நின்றுட்டு இருந்ததாகவும் இந்த கார் டிரைவர் சொல்கிறாரு. இதுதான் கடைசியாக வெளியாட்கள் ஆருஷியை உயிரோடு பார்த்தது. இரவு 10 மணியிலிருந்து 11 மணி வரை டின்னரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆருஷி அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆருஷியுடைய பெற்றோர் 2 பேருமே ஆருஷியோட ரூமுக்கு போயிட்டு ஒரு சோனி டிஜிட்டல் கேமராவை கிஃப்டாக கொடுக்குறாங்க. மே 24ஆம் தேதி ஆருஷியுடைய பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் வாங்கி வைத்திருந்ததாகவும், அந்த கிஃப்டை இப்போவே கொடுத்துருங்க அப்படின்னு ஆருஷியுடைய அம்மா சொன்னதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் கேமராவில் ஒரு சில ஃபோட்டோக்கள் எடுக்கப்படுது. அதுக்கப்புறமா அவங்களோட அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய ரூமுக்கே போயிடுறாங்க. இரவு 11 மணியிலிருந்து 12 மணி வரை ராஜேஷ் அவருடைய ஒய்ஃப் கிட்ட ஆருஷி ரூமில் இருக்க ஒய்ஃபை ரவுட்டரை ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. ராஜேஷுடைய ஒய்ஃப் நுபுர் அந்த ஒய்ஃபை ரவுட்டரை ஆன் பண்ணுறதுக்காக ஆருஷியுடைய ரூமுக்கு வரும் பொழுது ஆருஷி ஒரு புக் படிச்சுட்டு இருந்ததாகவும், அந்த புக்குடைய பெயர் 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒய்ஃபை ரவுட்டரை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவருடைய ரூம்க்கே போயிருக்காங்க. இந்த டைமில் ராஜேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அதை அட்டன் பண்ணி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் அவருடைய மெயிலை அவருடைய லேப்டாப்லேருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. இன்டர்நெட் யூசேஜில் கடைசியாக 11:41 மணிக்கு ஒரு மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது பதிவாகியிருக்கு. இரவு 12 மணிக்கு பிறகு ஆருஷியுடைய ஃப்ரெண்ட் தொடர்ந்து ஆருஷிக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருந்ததாகவும், ஆனால் ஆருஷியுடைய ஃபோன் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியாக ஆருஷியுடைய ஃபோன் 9:10 மணி அளவில் ரீச் ஆகியிருந்திருக்கு. அதுக்கப்புறமா ரீச் ஆகலை. அதனால் அந்த வீட்டோட லேண்ட்லைனுக்கு கால் பண்ணுறாங்க. லேண்ட்லைனையும் யாருமே பிக் பண்ணல. அதனால் ஒரு மெசேஜை மட்டும் ஆருஷியோட ஃபோனுக்கு அனுப்புகிறாங்க. கடைசியாக ரவுட்டரில் 12:08 வரைக்குமே இன்டர்நெட் யூஸ் ஆனது பதிவாகி இருக்கு.
அதனால் அப்போ வரைக்கும் ராஜேஷ் ஆன்லைனில் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது கணிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த டைம்லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இவங்க தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா மொத்தமாக 3 பெட்ரூம் அதில் இருந்திருக்கு. முன்னாடி இருக்கிற பெட்ரூமை வேலைக்காரன் ஹேம்ராஜுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹால் இருக்குது. அதுக்கப்புறமா ஆருஷியுடைய பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஆருஷியுடைய பெற்றோருடைய ரூம் இருக்குது. இந்த வீட்டுடைய நுழைவாயிலில் மொத்தமாக 3 கேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கிரில் கேட் இருக்குது, ரெண்டாவதாகவும் ஒரு கிரில் கேட் இருக்குது, மூன்றாவதாக ஒரு வுடன் டோர் இருக்குது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஹேம்ராஜுடைய பெட்ரூம் வழியாக வீட்டுக்கு வெளியிருந்து அல்லது வீட்டுக்கு உள்ளே இருந்து அந்த 2 டோரை யூஸ் பண்ணாமல் வெளியும் போக முடியும், உள்ளேயும் வர முடியும். இதுதான் இதில் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். மே 16, 2008 இந்த வீட்டுடைய இன்னொரு வேலைக்காரங்க வராங்க. இவங்க வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 8 நாட்கள் தான் ஆகுது. தொடர்ந்து 3 முறை காலிங் பில் அடித்ததுக்கப்புறமா 3வது முறை ராஜேஷுடைய மனைவி வந்து ஹேம்ராஜ் ஏன் கதவை திறக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல, நான் இப்போ தான் வரேன் அப்படின்னும் நீங்கள் தானே உள்ளே இருக்கீங்க அப்படின்னும் இந்த வேலைக்கார பெண் கேட்குறாங்க. அதற்கு ராஜேஷுடைய மனைவி, ஹேம்ராஜ் கேட்டை பூட்டிட்டு ஏதாவது பால் வாங்கிட்டு வரதுக்காக போயிருப்பார், அது வரைக்கும் நீ வெளியவே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேம்ராஜ் வர வரைக்கும் எப்படி வெளியே நிற்கிறது, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற சாவியை வெளியே தூக்கி போடுங்க, நான் அதை யூஸ் பண்ணி உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு இந்த வேலைக்கார பெண்மணி சொல்லியிருக்காங்க. ஓகே, நீ கீழே போய் நில்லு, நான் சாவியை ஜன்னல் வழியாக தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜேஷுடைய மனைவி. இந்த சமயத்திலேயே ஹேம்ராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் ஆகுது, 2 செகண்டில் கட்டும் ஆகுது. மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே அவருடைய மனைவி அந்த வேலைக்கார பெண்ணை, கதவு பூட்டியிருக்கா அப்படின்னு சரியாக பாரு, கதவு பூட்டியிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னா நீ உள்ளே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த வேலைக்கார பெண் மறுபடியும் படியேறி மேலே வந்து, கதவு பூட்டியிருந்தால் என்ன பண்ணுறது, ஸோ நீங்கள் சாவியை கீழே போடுங்க, நான் மேலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாவி கீழே வீசப்படுது. இந்த டைமில் ராஜேஷும் எந்திரிச்சு வர்றாரு. அப்போ ஹாலில் ஒரு விஸ்கி பாட்டில் யாரோ குடிச்சிட்டு வச்சுருக்கிறத பார்க்குறாரு. இதை யார் இங்கே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு. உடனே ஆருஷியுடைய ரூமில் அலாரம் அடிக்குது. ஆருஷி ரூமுக்கு உடனே போகிறாங்க. ஆருஷி ரூமுடைய கதவு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை கொண்டு இருக்கு. அதாவது கதவு மூடப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அந்த ரூமுக்கு உள்ளிருந்து கதவை ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் வெளியிலிருந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீ இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கதவு ஓப்பன் ஆகி இருந்துச்சு. உள்ள அவங்களுடைய பொண்ணு கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் தலையில் பலத்த காயத்தோட பெட் முழுவதும் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே அந்த வேலைக்கார பெண் அந்த வீட்டுடைய முதல் டோரை தள்ளுறாங்க. அது ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது கதவு பூட்டப்படலை. இரண்டாவதாக இருக்கிற டோர் தாழ்பால் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு, ஆனால் பூட்டப்படலை. உள்ளே வரும் பொழுது இவங்க 2 பேருமே அழுதுட்டு இருக்கிற சத்தம் கேட்டு அங்கே வராங்க. அந்த ரூமில் வந்து பார்க்குறப்ப அங்கே இவர்களுடைய பொண்ணு இறந்து கிடந்ததையும் பார்க்குறாங்க. அப்போ ராஜேஷ் அழுதுட்டு இருந்தார் அப்படின்னும் அவங்களுடைய அம்மா அழுகாமல் அதிர்ச்சியில் உத்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேலைக்கார பெண். மேலும் இந்த வேலைக்கார பெண்ணிடம், பாத்தியா அந்த ஹேம்ராஜ் எப்படி பண்ணிட்டு போயிட்டான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜேஷ். உடனடியாக அந்த வேலைக்கார பெண் அக்கம் பக்கத்தினர் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்து 20-30க்கும் மேற்பட்டோர் கிரைம் சீனில் வந்து பார்க்குறாங்க. இதுவே இந்த கேஸில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அங்கே வருவதற்கு 7:30 மணி ஆகுது. அதற்குள்ள கிரைம் சீனில் இருந்து நிறைய ஆதாரங்கள் இந்த கூட்டத்தில் போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழிஞ்சு போகுது. மேலும் 8 மணி அளவில் மீடியாக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு மீடியாவை சேர்ந்த நிறைய பேரும் உள்ளே வந்துடுறாங்க. இந்த மாதிரி இருந்ததுனால டிஎன்ஏ ஆதாரங்கள் நிறையவே சரிவராமல் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். மேலும் போலீஸ் அங்கிருந்து கைப்பற்றிய 28க்கும் மேற்பட்ட கைரேகைகள் பயனற்று போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நிறைய குழப்பமான திருப்பங்கள் நிறைந்த தியரிகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தியரி 1. இந்த தியரி 2 நாட்கள் கூட நீடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த கேஸுடைய மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம். அப்போது அந்த வீட்டுக்கு வந்த நிறைய பேரில் ஒரு சிலர் அந்த வீட்டிலிருந்து மாடி படிக்கட்டுக்கு போகிற கம்பிகளில் இரத்த கரைகள் இருந்ததை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்த கரைகள் படிந்த கால் தடங்கள் இருந்ததையும் பார்த்துருக்காங்க. இதை பார்த்து ராஜேஷ் கிட்ட இதை சொன்ன உடனேயே ராஜேஷ் அந்த இரத்த கரைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனடியாக அவருடைய ரூம்குள்ளே போயிடுறாரு. அந்த வீட்டுடைய டெரஸுடைய கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருக்கு. அதனுடைய சாவியை கேட்டதுக்கு எதுவுமே பதில் பேசாமல் ராஜேஷ் அவருடைய ரூம்குள்ளே போய் அன்னைக்கு நாள் பூராவுமே வெளிவராமல் இருந்திருக்காரு.
இதனால் போலீஸும் அந்த டெரஸை ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்காங்க. ஆனால் மே 17ஆம் தேதி அன்னைக்கு அந்த பூட்டிய கதவை உடைச்சு போலீஸ் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்திருக்கு. அங்கே அழுகிட்டு இருக்கிற நிலையில் அந்த வீட்டு வேலைக்காரன் ஹேம்ராஜுடைய உடல் இருந்திருக்கு. இந்த வேலைக்காரனும் தலையில் பலமாக தாக்கப்பட்டு கழுத்து வெட்டப்பட்ட நிலையிலேயே இருந்திருக்கு. இப்போது இந்த கேஸ் வேறு திசையை நோக்கி நகர தொடங்குச்சு. தியரி 2. வேலைக்காரன் ஹேம்ராஜ் வீட்டில் கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு பெட்ஷீட்டை பயன்படுத்தி டெரஸில் தூக்கிட்டு வந்து போடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் பார்த்ததாக சொல்லப்படுற அந்த விஸ்கி பாட்டிலில் இறந்து போன ஆருஷி மற்றும் வேலைக்காரர் ஹேம்ராஜ் இவர்களுடைய இரத்தக்கரை இருந்ததை கவனிக்கிறாங்க போலீஸ். அது மட்டும் இல்லாமல் கிரைம் சீன் ஃபுல்லாகவே மாற்றி வடிவமைக்கப்பட்டது போல போலீஸருக்கு தோணியிருக்கு. எந்த ஒரு எவிடன்ஸுமே ஆருஷியுடைய பெற்றோர் ராஜேஷ் மற்றும் அவருடைய மனைவி பக்கம் திரும்பாதவாறு மாற்றியமைக்கப்பட்ட மாதிரி இருந்ததை கவனிக்கிறாங்க போலீஸ். மேலும் மே 16ஆம் தேதி அன்னைக்கு 4 மணி அளவிலேயே ஆருஷியுடைய ரூமை சோப் மற்றும் தண்ணீரை வச்சு சுத்தம் செய்யும்படி தன்னுடைய வீட்டு வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க ஆருஷியுடைய பெற்றோர். மேலும் அதே நாள் ஆருஷியுடைய ஆட்டாப்சி ரிப்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்க அதே டைமில் ராஜேஷ் தன்னுடைய அண்ணன் தினேஷ்க்கு கால் பண்ணியிருக்காரு. தினேஷ் தனக்கு தெரிந்த மற்றும் ஓய்வு பெற்ற பெரிய பதவியில் இருக்க ஒருத்தருக்கு திரும்ப ஃபோன் பண்ணியிருக்கிறத போலீஸார் கவனிக்கிறாங்க. போலீஸார் இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதை ஆட்டாப்சி ரிப்போர்ட்டில் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆருஷியும் அந்த வேலைக்காரர் ஹேம்ராஜும் உடலுறவு கொண்டிருப்பதை ராஜேஷ் பார்த்துருப்பார் அப்படின்னும், அந்த கோபத்தில் அவங்க 2 பேரையுமே ராஜேஷ் கொன்னிருப்பார் அப்படின்னும், அதை மறைக்க தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதனால தான் உடனடியாக ஹேம்ராஜ் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பார் அப்படின்னு போலீஸை திசை திருப்ப இப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மேலும் ஹேம்ராஜுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட டெரஸுடைய சாவியை கேட்டப்ப எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ரூம்குள்ளேயே போனதுக்கும் இதுதான் காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதனால் மே 23ஆம் தேதி ராஜேஷை கைது பண்ணுறாங்க. ஆனால் இதற்கு ராஜேஷ் மற்றும் அவர்களுடைய மனைவி மற்றும் இவங்களுடைய குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸார்னால இதை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாதனால இந்த கொலை வழக்கை எங்கள் மேலே திருப்புறாங்க அப்படின்னும், போலீஸார் விசாரித்த விதம் இவ்வளவுதான் அப்படின்னும் தங்களுடைய கோபத்தை காட்டினாங்க. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இதனால் இந்த கேஸ் உத்தரப்பிரதேஷ் போலீஸிடமிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. தியரி 3. சிபிஐ முதல்ல இவங்க 2 பேரையுமே விடுவிச்சாங்க. ராஜேஷுடைய அசிஸ்டண்ட் கிருஷ்ணாவை கைது பண்ணுறாங்க சிபிஐ. கிருஷ்ணா மற்றும் ஹேம்ராஜுடைய ரூமில் தேடி பார்க்குறப்ப இன்னும் 2 பேரை கைது பண்ணுறாங்க சிபிஐ. அந்த 2 பேருடைய பெயர் ராஜ்குமார் மற்றும் விஜய் மண்டல். இந்த ராஜ்குமாரும் விஜய் மண்டலும் இறந்து போன ஆருஷியுடைய பெற்றோரான ராஜேஷ் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கிருஷ்ணாவுடைய ரூமில் சோதனை செஞ்சு பார்க்கும் பொழுது அவருடைய ரூமில் ஒரு கத்தி மீட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரத்தக்கரை படிந்த ஒரு தலையணை உரையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிபிஐ உடனே அந்த இரத்தக்கரையை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் அந்த இரத்தக்கரை ஹேம்ராஜுடையது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆருஷியுடைய அப்பா ராஜேஷ் அவருடைய கிளினிக்கில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணா ராஜேஷுடைய பொண்ணு ஆருஷி மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருந்ததாகவும், ஒரு டைமில் ராஜேஷ் எல்லாத்துக்கு முன்னாடியும் கிளினிக்கில் கிருஷ்ணாவை ரொம்ப கேவலமாக திட்டியதாகவும், அப்போதிலிருந்தே கிருஷ்ணா ராஜேஷை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததாகவும், இதனால் அவர்களுடைய நண்பர்கள் ராஜ்குமார் மற்றும் விஜய் மண்டலில் கூப்பிட்டு அன்றைய இரவு ஹேம்ராஜுடைய ரூமில் யாருக்கும் தெரியாமல் தங்கியதாகவும் சொல்லப்படுது. அதாவது ஹேம்ராஜுக்கு இது தெரியும், ஆனால் அந்த வீட்டில் இருந்த ஆருஷி மற்றும் அவர்களுடைய பெற்றோருக்கு இது தெரியாது. ஏன் அப்படின்னா ஹேம்ராஜுடைய நண்பர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஹேம்ராஜ் தான் இந்த கிருஷ்ணா மற்ற எல்லாத்தையுமே வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. இதற்கு ஆதாரமாக ஹேம்ராஜ் ரூமில் இவங்க எல்லாருமே மது அருந்தி இதற்கான எல்லா ஆதாரங்களும் போலீஸாரால் கண்டுபிடிக்கப்படுது. மது அருந்திய போதையில் ஆருஷி கிட்ட தவறாக நடந்து கொள்ள முயன்றதாகவும், அதற்கு ஹேம்ராஜ் ஒத்துக்கொள்ளலை அப்படின்னும், அதனால் அந்த கோபத்தில் ஹேம்ராஜை மேல் மாடிக்கு கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கும் பொழுது கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதை ஹேம்ராஜுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவருடைய காலில் செருப்பு இருந்ததை வச்சு உறுதிப்படுத்துகிறாங்க சிபிஐ. மேலும் அதுக்கப்புறமா தான் ஆருஷியை கொலை பண்ணதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே கிருஷ்ணாவும் ராஜ்குமாரும் ஒத்துக்கிறாங்க. இதற்கு சாட்சியாக தான் கிருஷ்ணாவுடைய ரூமில் ரத்தக்கரை படிஞ்ச ஒரு தலையணை உரையும் கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு கத்தியும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் இது எல்லாமே சிபிஐ இவங்க மேலே நார்கோ டெஸ்ட் பயன்படுத்தி தான் சொல்ல வைக்கிறாங்க. நார்கோ டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு விதமான போதைப் பொருளை கொடுத்து அவங்கள போதை நிலைக்கு அடைய செய்து அவர்களிடம் உண்மையை வர வைக்கிறது. அதனால் இது எதையுமே சிபிஐனால் கோர்ட்டில் நிரூபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கோர்ட்டில் நார்கோ டெஸ்ட்டை ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டாங்க. கேஸ் இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் சிபிஐ டீமே மாற்றப்பட்டுச்சு. புதுசாக இன்னொரு சிபிஐ டீம் வராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொலைக்கு காரணம் கண்டிப்பாக அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா கொலை நடந்த இரவில் ராஜேஷ் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அங்கே வந்ததாகவும் அப்போ ஹேம்ராஜுடைய ரூம் பக்கத்தில் போய் உள்ளே பார்க்குறப்ப ஹேம்ராஜ் அங்கே இல்லாததுனால அங்கிருந்த கோல்ஃப் ஸ்டிக் எடுத்துகிட்டு ஆருஷியோட ரூம் கிட்ட வர்றாரு. ஆருஷியோட ரூமில் ஹேம்ராஜும் ஆருஷியும் உடலுறவில் ஈடுபட்டு இருந்ததை அவர் பார்க்குறாரு. இதை பார்த்து ரொம்ப கோபமடைஞ்ச ராஜேஷ் தன்னுடைய வேலைக்காரன் ஹேம்ராஜை தலையிலேயே பலமாக தாக்குறாரு. மீண்டும் ஹேம்ராஜை தாக்க முயற்சி பண்ணும் பொழுது ஹேம்ராஜ் விலகி அந்த அடி தன்னுடைய பொண்ணுடைய தலையில் விழுந்துருது. இந்த சத்தத்தையெல்லாம் கேட்டு அப்போ தான் அங்கே வந்து பார்க்குறாங்க ராஜேஷுடைய மனைவி. ராஜேஷுடைய மனைவி அங்கே வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரன் ஹேம்ராஜும் மற்றும் தன்னுடைய பொண்ணு ஆருஷியும் இருவருமே மரணத்திற்கு அருகில் இருந்ததை பார்த்துருக்காங்க. உடனடியாக ராஜேஷும் அவங்களுடைய மனைவியும் இந்த கொலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அதனால் ஹேம்ராஜுடைய உடலை டெரஸ்க்கு தூக்கிட்டு போய் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தொண்டையை அறுக்கிறாங்க. அவங்களுடைய மகள் ஆருஷிக்கும் இதே மாதிரி பண்ணுறாங்க. மேலும் ஆருஷியுடைய பெண்ணுறுப்பில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆருஷியுடைய ரூமில் இந்த குற்றம் நடந்ததற்கான எல்லா ஆதாரத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க. ஏதாவது இரத்தக்கரை படிந்த ஆடைகள் மற்ற ஏதாவது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வெளியே வந்து கேட்டை சாத்திட்டு ஹேம்ராஜுடைய ரூம் வழியாக உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிபிஐ. அதுக்கப்புறமா தான் ஹாலில் உட்காந்து அந்த விஸ்கியை குடிச்சிருக்கணும் அப்படின்னும் மறந்து அந்த விஸ்கி பாட்டிலை அங்கேயே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஆண்டுகளாக நடந்த சோதனைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு 2013 ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வாருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. இது முழுக்க முழுக்க சூழ்நிலையை மற்றும் அடிப்படையாக வச்சு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதாக விமர்சிக்கப்பட்டுச்சு. இதனால் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தங்களுடைய மேல்முறையீட்டை ராஜேஷ் மற்றும் அவர்களுடைய மனைவி நுபுர் மேற்கொண்டாங்க. இதனால் 2017 அலகாபாத் உயர்நீதிமன்றம் இதை நேரில் பார்த்த ஆதாரங்கள் எதுவும் இல்லாதனாலையும் சிபிஐ ஒரு வலுவான ஆதாரத்தை வழங்க தவறிவிட்டதாகவும் அதனால் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை குற்றவாளிகளுக்கு தந்து இந்த கொலையை இவங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னும் ஆனால் இவங்க செஞ்சதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறதுனால இவங்களை விடுதலை செஞ்சது உச்சநீதிமன்றம். ஆனால் இந்த கேஸில் சிபிஐ திருப்தி அடையலை. முன்னாள் சிபிஐயோட இயக்குனர் ஏபி சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குற்றம் நடந்த இடத்துல முதல் நாளிலிருந்தே ரொம்ப மோசமான ஆதாரங்கள் இருந்துச்சு. இதன் விளைவாக அதற்கு பிறகும் குற்றம் நடந்த இடத்திலிருந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் இதனால தான் இந்த கேஸை கரெக்டான வேலை கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை வச்சு 2015 அக்டோபர் 2 தல்வார் அப்படிங்கிற ஒரு பாலிவுட் படமும் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்துச்சு. இப்போ நான் சொன்னதிலிருந்து நிறைய கேள்விகள் உங்களுடைய மனதில் வந்திருக்கும். அதான் கிருஷ்ணாவே ஒத்துக்கிட்டான்ல நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவுடைய வீட்டில் வேலைக்காரன் ஹேம்ராஜுடைய ரத்தம் படிந்த தலையணை உரை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இல்லையா? இதுவே ஒரு பெரிய ஆதாரம் தானே. இதை ஏன் எடுத்துக்கல? அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு கொலை அந்த வீட்டில் நடக்கும் பொழுது பக்கத்து ரூமில் இருந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி சத்தம் கேட்காமல் போயிருக்கும்? ஆருஷியுடைய அப்பா அம்மா தான் இந்த கொலையை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அந்த க்ரைம் சீனில் அதற்காக இருந்த நிறைய தடயங்களை அவங்க அழிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் எதற்காக அந்த இரத்தக்கரை படிந்த ஒயின் பாட்டிலை அந்த இடத்துலையே வைக்கணும்?
அதே மாதிரி ஆருஷியுடைய பெற்றோர் எப்போவுமே காலையில் ரொம்ப நேரம் கழித்து தான் எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு மட்டும் எப்படி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சாங்க? அந்த டெரஸுடைய சாவியை ஆருஷியுடைய அப்பா ராஜேஷ் கிட்ட கேட்டப்ப அதை பற்றி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் தோணுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான இன்னொரு வீடியோ இந்த கேஸ்க்கு கண்டிப்பாக தேவை. இப்போது ஆருஷியுடைய அப்பாவும் அம்மாவும் வெளியே தான் இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய பொண்ணு ஆருஷியை கொன்னவங்க யார் அப்படிங்கிறது இந்த கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்டு. நீங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க ரொம்ப விரும்புவீங்க அப்படின்னா உடனே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.